अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இன்று ஹிஜ்ரி 1446 ரமதான் பிறை 14. நேற்றைய தினத்துடைய தொடராக கலிமத்தானி ஹஃபீஃபத்தான், லேசான 2 வார்த்தைகள், ஃபில் லிசான், நாவுக்கு மொழிகிறதுக்கு லேசான 2 வார்த்தை, ஆனால் சகீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் நன்மை தீமைகள் நிற்கக்கூடிய அந்த மீசானுடைய தட்டில் பாரமான வார்த்தை. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாவுக்கு விருப்பமான 2 வார்த்தை. என்ன அந்த 2 வார்த்தை? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அது ஒரு வார்த்தை. சுபஹானல்லாஹில் அதீம், இது ஒரு வார்த்தை. எவ்வளோ லேசி சொல்கிறதுக்கு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி லேசான வார்த்தை, சுபஹானல்லாஹில் அதீம் லேசான வார்த்தை. கருத்து சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன். வபிஹம்திஹி, அவனுக்குரிய புகழ் அவனுக்குரியது. சுபஹானல்லாஹில் அதீம், வலுப்பமான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய அல்லாஹ் தூய்மையானவன். இதுதான் அது கருத்து. அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமான வார்த்தையாக இருக்குது, வாய்க்கு லேசான வார்த்தையாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய விருப்பம் கெடுக்கிறது தான் முதல்ல. அதுக்கு பின்னால் நாளைக்கு மீசானில் பாரமான ஒரு விஷயமாக இருக்குது தட்டில். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அமல்கள் கனமானதாக பாரமானதாக இருந்தால் அவனுடைய நன்மையுடைய தட்டு பாரமாகிரும், அது கனமாகிரும். அம்மாமன் சகுலத் மவாசீனு, யாருடைய நன்மையுடைய தட்டு பாரமாகிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்ட சங்கையான வாழ்க்கையில் சோனபதியில் இருப்பாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிருமோ ஃப உம்முஹு ஹாவியா, அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் ஹாவியா என்ற நரகம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்போ மீசானுடைய தட்டில் பாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த 2 கலிமாவும் இருக்கும்னு சொன்னால் இதை வாழ்நாளில் நாங்கள் எவ்வளோ மொழியணும். அதுவும் நல்ல வாய்க்கு லேசானதாக ஆக்கி தந்திருக்கிறோம். தொழுகைக்கு ஒரு 1000 கிலோ, ஹஜ்ஜிக்கு ஒரு 1000 கிலோ, இப்படி ஒவ்வொரு இபாதாத்துகளுக்கும் கிலோ கணக்கில் நாங்கள் போடுறதாக இருந்த. உதாரணமாக இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம், இது போன்ற வார்த்தைகளுக்கு லட்சக்கணக்கில் அது வெயிட்டாக இருக்க போதுமானது. ஒருவேளை இந்த 2 வார்த்தைகளில் அதிகமாக இருக்கக்கூடிய கணத்தாலேயே எங்களோட மீசானுடைய தட்டு பாரமாகிட்டுண்டா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாய்க்கு நாக்குக்கு லேசானது, மொழிகிறதுக்கு லேசான வார்த்தை, மீசானில் பாரமான வார்த்தை, அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை. இதை எங்களோட வாழ்நாளில் நாங்கள் அதிகமாக சொல்லணும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அதீம். அதே போன்ற ஹதீஸுல் குத்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா இபாதி, என்னுடைய அடியானே. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா இபாதி, என்னுடைய அடியானே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்சி, நான் எனக்கே ஹராமாக்கி வச்சிருக்கிற அநியாயம் செய்கிறத, நான் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லாவிடத்தில் இருந்து ஒரு நாளும் அநியாயம்ன்றது இல்லை. அல்லாஹ் நீதமானவன். அதை பற்றி பேசுவதாக இருந்தால் விரிவாக பேச வேண்டிய விஷயம். அல்லாஹ் ஒரு நாளும் யாருக்கும் எந்த அளவும் அநியாயம் அல்லாஹ் செய்கிறதே இல்லை. இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்சி, அல்லாஹ் தனக்குத்தானே, அல்லாவே சொல்கிறான் இல்லையா, எனக்கு நானே ஹராமாக்கி வைத்திருக்கிறேன் அநியாயம் செய்வதை. அது மட்டுமல்ல, வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கும் அதை நான் ஹராமாக்கி வைத்திருக்கிறேன், உங்களுக்கும் தடை, அது நீங்களும் செய்யக்கூடாது. ஃபலா ததாலமு, அதனால் ஒருவருக்கொருவர் அநியாயம் செஞ்சு கொள்ளாதீங்க. யா இபாதி குல்லுக்கும் தால்லுன், என்னுடைய அடியானே, நீங்கள் அனைவரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள். அதாவது எது என்ன விஷயம்னு அறியாதவர்களாக இருக்கிறீங்க. இல்லாமன் ஹதைத்துஹு, அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை, நேர்வழியை வழங்கினானோ அவர்களை தவிர மற்ற எல்லோருமே வழிகேட்டில் இருக்கிறார்கள். எனவே ஃபஸ்தஷ்ஹிதூனி, என்னிடத்தில் ஹிதாயத்தை கேளுங்க,
என்னிடத்தில் நேர்வழியே கேளுங்க. நாங்கள் எங்களோட வார்த்தையில் எங்களோட பார்வையில் நாங்கள் ஹிதாயத்தோடு இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், முஃமினாக இருக்கிறோம் நாங்கள் நினைப்போம். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் வழி தவறி போவோம் இல்லையா? எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாங்களும் மார்க்கத்தில் இது எப்படி செய்கிறேன்னு தெரியாமல் பிழையான விஷயங்களை செஞ்சுருவோம். அதனால தான் அல்லாஹ் ஃபஸ்தஷீதூனி என்கிட்ட நேர்வழியை கேளுங்க, அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தேவையான வழிகளை உங்களுக்கு நான் அறிவித்து தருகிறேன். அஹ்திக்கும் உங்களுக்கு நான் நேர்வழியை வழங்குகிறேன். யா இபாதி என்னுடைய அடியானே, குல்லுக்கும் ஜாஇஉன் நீங்கள் எல்லோரும் பசித்தவர்கள், இல்லாமன் அத்அம்துஹு நான் யாருக்கு உணவளித்து அவருடைய பசியை போக்கினேனோ அவர்களை தவிர நீங்கள் அனைவரும் பசி உள்ளவர்கள். ஃபஸ்தஇமூனி அத்இமுக்கும் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் ரிஸ்க்கு தாங்கன்னு கேளுங்க, என்னிடத்தில் பசியை போக்கும்படி கேளுங்க. தொய்முக்கும் நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். யா இபாதி குல்லுக்கும் ஆர் இல்லாமன் கசவுத்துகு நீங்கள் எல்லாம் நிர்வாணத்தோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆடை வணங்குறது நான் தான், உங்களுக்கு எல்லாம் ஆடை வழங்குவது நான் தான். நான் யாருக்கெல்லாம் ஆடை வழங்கி அவர்களுடைய மர்மத்தை மறைத்தேனோ அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே நிர்வாணமானவர்கள். ஃபஸ்தக் சூனி அக்ஸிக்கும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் உங்களுக்கு நான் தருகிறேன். யா இபாதி இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார் நீங்கள் எல்லோரும் அநியாயம் பாவங்கள் செஞ்சு கொண்டே தவறுகள் செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க, இரவும் பகலும் பாராமல் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. வஅன அக்ஃபிரு துனூப ஜமீஆ நான் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு நான் மன்னித்து கொண்டே இருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிருக்கும் எனவே என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹு தாலா அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே வழிகெட்டவர்கள், நேர்வழி என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் நேர்வழியை தருகிறேன். நீங்கள் எல்லாரும் பசித்தவர்கள், என்னிடத்தில் உணவு கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் எல்லோருமே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ரெண்டை கேளுங்க, நான் உங்களுக்கு ஆடை தருகிறேன். உங்களுடைய மர்மத்தை மறைத்து உங்களை பாதுகாக்கிறேன். அதே போல் நீங்கள் எல்லாருமே தவறு செய்கிறவங்க, பாவம் செய்கிறவங்க, என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன்னு படைச்ச ரப்பே எங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம். எனவே அன்பானவர்களே, மக்ஃபிரத் என்பது எங்களோட வாழ்நாளில் பாவ மன்னிப்புன்றது நாங்கள் சதாவும் செய்ய வேண்டிய ஒரு இபாதத். बस